ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டிஸ் கிச்சன். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஆச்சா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஏறட்டும், வானொலி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே தேவையான பொருட்களை பார்க்கலாம். எண்ணெய்க்காய், அதாவது இந்த மாதிரி குண்டு கத்திரிக்காயை எடுத்து அதை கீழேந்து இப்படி ஒரு 2 கீறு, திருப்பி இங்கே ஒரு 2 போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி 4 காய் வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் 4 வச்சுருக்கேன். உங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள் காரப்பொடி, தனியாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு பொடி, பெருங்காயப்பொடி, கடுகு, கொஞ்சோண்டு புளி பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை. தேவையான பொருட்கள் இவ்வளோதான். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கடுகு, காரப்பொடி, தனியாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு பொடி, பெருங்காயப்பொடி, எண்ணெய், புளி பேஸ்ட், கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் வானொலி சூடு வந்துடுத்து. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த காரப்பொடி இருக்கு இல்லையா. இப்போ 4 கத்திரிக்காய்க்கு உங்களுக்கு நான் 2 ஸ்பூன் காரப்பொடி போடுறேன். 2 ஸ்பூன் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போதும். 2 தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆச்சா, மஞ்சப்பொடி பார்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு துக்கடா. அப்புறம் உப்பு, இது 4க்கு இவ்வளோ தேவையான உப்பு. ஆச்சா, இது பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம். ஆச்சா, இந்த புளி பேஸ்ட்டை வச்சு நம்ம இதை ஒரு கையால் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஆச்சா, இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போது இதில் கருவேப்பிலை போடலாம். கடுகு வெடிச்சுட்டு இந்த புளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை இதுக்குள்ளே இப்படி அடைச்சிடுவோம். அடைச்சிட்டு அவ்வளோதான், போட்டுட வேண்டியதான். இந்த 4 காய்க்கும் முன்னாடியே நீங்கள் கடுகு போடுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கோசரம் நான் இப்போ போட்டுறேன். நீங்கள் காத்தாலேயே கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி தயார் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டு அப்புறம் மெதுவாக கூட பண்ணிக்கலாம். 1 மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு டைம்னா 12 மணிக்கு கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஆச்சா, அதை பாருங்கள். அவ்வளோதான். நல்லா கீழ் வரைக்கும் உரப்பு போகட்டும். கீழ் வரைக்கும் போய் நல்லா இது பண்ணிடுங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த கொஞ்சோண்டு பொடி இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுங்க. அடுப்பை கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருக்கோம். அது பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் வெந்து போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது வேகட்டும். தீயை குறைச்சி வைங்கோ. அது பாடு. இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய். நான் அப்போ காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, பூண்டு வெத்த குழம்பு, அதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் நல்ல காம்பினேஷன். இவ்வளோதான். இது நல்லா வெந்துடும். இப்போ இது உங்களுக்கு இந்த யூடியூப்பில் சமையல் காணாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கோ. இது தயிர் சாதத்தோடு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்தோடு நல்லாயிருக்கும். பாருங்கோ, எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்கோ. இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய். மூடி வைக்கணுமா? மூடி வைக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடினப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதுவே தெரியும் உங்களுக்கு. வெந்தது தெரியும். இந்த பாருங்கள், இது எண்ணெய் கத்திரிக்காய் இப்படி தான் வரும். 10 நிமிஷம் ஆனப்புறம் இப்படி ஆகும். ஆமாம். இது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நல்ல
காரம் விரும்புகிறவா நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் இது மோர் குழம்போட ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பாட்டிஸ் கிச்சனில் நெல்லிக்காய் மோர் குழம்பு காமிச்சிருக்கேன். நெல்லிக்காய் மோர் குழம்புக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காம்பினேஷன். ஸோ யூடியூப்பில் பாட்டிஸ் கிச்சன் பாருங்க, நெல்லிக்காய் மோர் குழம்பு சொல்லியிருக்கேன். நெல்லிக்காய் மோர் குழம்போட இது எண்ணெய் கத்திரிக்காய் நல்ல மேட்ச் ஆகும்.